belgian waffles சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தா உங்களுக்கு வாட்ஸ் வந்து பார்த்தா 1000 வாட்ஸ்ல வரும். இன்னைக்கு மார்க்கெட்ல ட்ரெண்டிங்ல இருக்க அதிகமான கஸ்டமர்ஸ் நீட் வந்து பார்த்தா waffles machine தான். ஒரு waffle நீங்க பண்றீங்கன்னா அதிகபட்சம் 3 ல இருந்து 3.5 நிமிஷத்துல வந்து ஒரு waffle பண்ணிக்கலாம். ரெடி ஆயிடும். சோ அப்படினும்போது நீங்க 1 hour யூஸ் பண்ணா கூட சரி ஒரு யூனிட் தான் கன்சியூம் பண்ணும். சோ அது பார்த்தா கரண்ட் பில் அதிகமா தேவையில்லை. இப்போ இந்த எலக்ட்ரிக் waffles வந்து மிஷின் எவ்வளவு ரேட் வருது? கேஸ்ல வரது எவ்வளவு ரேட் வருது? எலக்ட்ரிக்கல் போனா ஸ்டார்டிங் வந்து இப்போ இந்த waffles எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க ரா மெட்டீரியல் மட்டும் வாங்கினா மட்டும் போதும். மத்தபடி இதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஆப்ரேட் பண்ணணும், சர்வீஸ், ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்படி நம்மளே கைட் பண்ணிடுவோம். ஸ்டிக் waffle ஸ்டார்டிங் பண்ணா உங்களுக்கு 6800 இருக்கு சார் எலக்ட்ரிக்கல்ல. கேஸ்ல போனீங்கன்னா உங்களுக்கு 8500 இருக்கு ஸ்டிக் டைப்ல. மற்றபடி ஐஸ்கிரீம் வேஃபல்லாம் பண்ணால் உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து இதிலே சப்போஸ் நாங்கள் ஐஸ்கிரீம் கோன் பண்ணோம்னா அதுக்கும் நம்மளோட மிஷின் அவைலபிள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் வேணால் டபுள் இருக்குது, இதில் சிங்கிள் வேணால் சிங்கிள் இருக்குது. குல்பி சாப்பிடும் இல்லையா, எக் குல்பி சாப்பிடும் இல்லையா, ஸோ அதே டைம் குல்பி ஐஸ்கிரீம் மாதிரி உங்களுக்கு நம்ம எக்கை வந்து போடலாம். அட் அண்ட் டைமில் நீங்கள் 10 வேணால் 10 போட்டுக்கலாம், இல்லை சப்போஸ் எனக்கு 2 வேணும் 3 வேணும்னா அதுவும் போட்டுக்கலாம். பட் இதில் மெயின் என்னன்னா உங்களுக்கு இதில் கேஸ் இருக்குது, எலக்ட்ரிக்கல் இருக்குது, 2 டைப் அவைலபிள் இருக்குது. பட் எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயின் கண்ட்ரோல் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது ஆன் பண்ணினா உங்களுக்கு தனித்தனியாக எனக்கு ஒன்று தான் வேணும்னா அந்த ஒன்றை மட்டும் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எல்லாமே வேணும்னா அகைன் வந்து எல்லா பட்டனையும் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரே டைம் பண்ணிக்கலாம். கேஸ்க்கு எக் ரோலுக்கு வித்தியாசம் இல்லை சார். மேக்ஸிமம் 3 to 4 மினிட்ஸ் தான் சார் ஒரு எக் ரோல் ரெடி பண்ணுறதுக்கு. அதே டைம் தான் எலக்ட்ரிக்கலுக்கு கேஸ்க்கும் ரெண்டுக்கும் ஒரே சேம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200 வாட்ஸ் தான் சார் வரும். ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் யூஸ் பண்ணாலும் சரி ஒரு யூனிட் 1.5 யூனிட் வரும் சார். அதுக்கு மேலே கன்சியூம் பண்ணாது. கேஸோட விலை எவ்வளோ வருது, எலக்ட்ரிக்கோட விலை எவ்வளோ? கேஸோட விலை பார்த்தீங்கன்னா 8500 வரும் சார். எலக்ட்ரிக்கோட விலை வந்து 7800 வரும் சார். வழங்குபவர்கள் Paces Pay, secure digital payments with multiple features and great success rate. குக்கீஸ் செய்யக்கூடிய வஃபிள்ஸை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடி ஒரு மினி வஃபிள்ஸ் மிஷின் இருக்குது. இந்த வஃபிள்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக திரு சதீஷ் நம்ம கூட இருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த வஃபிள்ஸ் மிஷினை பற்றி சொல்லுங்கள். இது என்ன ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணுறதா இல்லை வீட்டுக்கு யூஸ் பண்ணுறதா? இது வந்து ஹோட்டலுக்கு யூஸ் பண்ணுறது. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ப்ரொஃபஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய பர்பஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடல்ஸ் இருக்குது. பெல்ஜியம் வேஃபிள்ஸ், ஸ்டிக் வேஃபிள்ஸ்னு சொல்லிட்டு அந்த ஷேப்க்கு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேஃபிள்ஸில் மாடல்ஸ் இருக்குது. இது வந்து பேசிக் ரேஞ்சு பெல்ஜியம் வேஃபிள்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வாட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1000 வாட்ஸில் வரும். ஒரு 2 to 3 மினிட்ஸ் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா வேஃபிள்ஸ் ரெடி பண்ணலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் ட்ரெண்டிங்கில் இருக்க அதிகமான கஸ்டமர்ஸ் நீட் வந்து பார்த்தீங்கன்னா வேஃபிள்ஸ் மிஷின் தான். ஏன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி அதிகமாக வந்து பார்த்தோன்னா வேஃபிள்ஸ் ட்ரெண்டிங்கில் இருக்குது. சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் அதிகமாக தான் போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் வேஃபிள், ஸ்டிக் வேஃபிள்னு சொல்லிட்டு மாடல்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் ரேஞ்சு. இதில் மெயின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சின்ன சின்ன கெஃபேஸ் அந்த மாதிரி இடத்துல, இப்போ ஹோட்டல்ஸு இந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறாங்க. இன்றைக்கி இதை வச்சு மெயின் பிஸ்னஸாக பண்ணுறவங்க இருக்காங்க. ஒன்லி ஃபார் வேஃபிள்ஸ் மட்டும் தனியாக வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். சில பேர் வந்து மெயின் பிஸ்னஸாக இருக்கும், வேஃபிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து அடிஷனலாக ஆட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்காங்க. ஓகே, இது நம்ம நார்மலாக ஆப்ரேட் பண்ணுறோம். இதில் ஏதாவது சர்வீஸ் இல்லை ஏதாவது ஒரு இதுனா நம்ம யாரை கண்டக்ட் பண்ணுறோம்? ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் ஏதாவது இல்லை சர்வீஸ் ஏதாவது வேணுனாக்கா நம்ம ஷாப் கொடுத்தா போதும் சார். இங்கேயே சர்வீஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை. நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் பிராண்ட் இருக்குது, ஆகாஷா இருக்குது. ப்ளஸ் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 பிராண்ட்ஸ் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எல்லாமே சேல்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஸ்பேர்ஸ் எல்லாமே எங்ககிட்டே அவைலபிள் இருக்குது. நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை. ஏதாவது இஷ்யூனா இங்கே கொடுத்தா போதும், நாங்களே சால்வ் பண்ணி கொடுத்துருவோம். 1000 வாட்ஸ் அப்படின்னு சொன்னீங்க. அப்போனா ஆஸ் யூஷுவல் ஒரு அயன் பாக்ஸ் அளவுக்கு இது கரண்ட் கன்சியூம் பண்ணும். கண்டிப்பாக அவ்வளோதான் சார். அயன் பாக்ஸ்ன்றது 750 வாட்ஸ் 1000 வாட்ஸில் அந்த வரும் தான். ஆவரேஜாக வந்து 1 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 யூனிட் எடுக்கும். பட் ஒரு வேஃபிள் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அதிகபட்சம் 3 ல இருந்து 3.5 நிமிஷத்தில் வந்து ஒரு வேஃபிள் பண்ணி ரெடி ஆகிடும். ஸோ அப்படின்னும் போது நீங்கள் 1 hour யூஸ் பண்ணால் கூட சரி ஒரு யூனிட் தான் கன்சியூம் பண்ணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா கரண்ட் பில் அதிகமாக தேவையில்லை. இப்போ சப்போஸ் எங்கிட்ட கரண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கேஸ்லேயும் அவைலபிள் இருக்குது. இதே சேம் வேஃபிள் மிஷின். எனக்கு கரண்ட் ஆப்ஷன் இல்லை சார், எனக்கு கேஸில் வேணும் அப்படின்னா கேஸ்லாம் மட்டும் அவைலபிள் இருக்குது. ஓகே, கேஸ்னா எவ்வளோ நேரத்தில் ரெடி ஆகும் சார்? நம்ம ஹீட் டெம்பர் அதே தான் சார். இதுக்கும் அதுக்கு வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம் வரும். இதில் 3 நிமிஷம் ஆகுதுன்னா அது 1 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுக்கும், அவ்வளோதான். மற்றபடி உங்களுக்கு டைமிங் எல்லாமே சேமாக தான் இருக்கும். சப்போஸ் எனக்கு எலக்ட்ரிக்கல் ஆப்ஷன் இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் கேஸுக்கு போகலாம். அதுவும் இருக்குது நமக்கு. இப்போ இந்த எலக்ட்ரிக் வஃபிள்ஸ் வந்து மிஷின் எவ்வளோ ரேட் வருது, கேஸில் வருது எவ்வளோ ரேட் வருது? எலக்ட்ரிக்கல் போனால் ஸ்டார்டிங் வந்து 4800 இருக்குது சார். கேஸ்ன்னு போனீங்கன்னாக்கா 6500 இருக்குது சார். இப்போ அடுத்ததாக உங்ககிட்ட இருக்க இந்த வஃபிள்ஸ் மிஷினில் இன்னும் என்னென்ன மாடல் இருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே அதோட ப்ரைஸ் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக சார். இது வந்து ஸ்டிக் டைப் வேஃபிள் சார். இது வந்து ஸ்டிக் வச்சு நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 கொடுத்துருவோம். ஒன்று வந்து பவர் பட்டனு, இன்னும் வந்து ஹீட்டிங் டெம்பரேச்சர் நம்ம கீழே அந்த டெம்பரேச்சருடைய கண்ட்ரோல் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆட்டோ கட் ஆஃப் தெர்மோஸ்டாட்டோட வந்துடும். இதுக்கு அடுத்து போனீங்கன்னா உங்களுக்கு அதிலே ஐஸ்கிரீம் வேஃபிள்ஸ் இருக்குது.
இதில் ஸ்டிக் வச்சு தான் பட்டர்ஃப்ளை வேஃபிள் இருக்குது. இப்போ இந்த வேஃபிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் ரா மெட்டீரியல் மட்டும் வாங்கினா மட்டும் போதும். மற்றபடி இதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி ஆப்ரேட் பண்ணணும், சர்வீஸு, ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எப்படின்னு நம்மளே கைட் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் எந்த டீட்டெயில் வேணாலும் சரி நம்ம ஷாப் பண்ணி நேராக வந்து விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளே இப்போ சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோம். உங்களுக்கு ஸ்டிக் வேஃபிளில் ஸ்டார்டிங் பண்ணால் உங்களுக்கு 6800 இருக்குது சார் எலக்ட்ரிக்கலில். கேஸில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8500 இருக்குது ஸ்டிக் டைப்பில். மற்றபடி ஐஸ்கிரீம் வேஃபிள்லாம் பண்ணால் உங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 8000 இருந்து அவைலபிள் இருக்குது. ஸோ மாடலுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸிங் மட்டும் மாறும். இது எல்லாமே நம்மளோட மாடல்ஸ் அவைலபிள் இருக்குது. இதிலே சப்போஸ் நாங்கள் ஐஸ்கிரீம் கோன் பண்ணோம்னா அதுக்கும் நம்மளோட மிஷின் அவைலபிள் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் வேணால் டபுள் இருக்குது, இதில் சிங்கிள் வேணால் சிங்கிள் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கோன் பண்ணுறது டபுள். இதில் எனக்கு சப்போஸ் சிங்கிள் வேணும்னா சிங்கிளில் நம்மளோட அவைலபிள் இருக்குது. இது எல்லாமே நம்மகிட்ட இருக்க வேஃபிளோடைய மாடல்ஸ். இது இல்லாமல் நம்மகிட்ட பேன் கேக் மிஷின் வேணால் பேன் கேக் மிஷினும் அவைலபிள் இருக்குது. எவ்வளோ வருது அந்த பேன் கேக் மிஷின்? பேன் கேக் மிஷின் பண்ணால் உங்களுக்கு 6850 வரும் சார். 6850 வரும். எக் ரோல் மிஷினை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். திரு சதீஷ்குமார் நம்மக்கிட்ட அதை பற்றி எல்லாமே சொல்ல போகிறாரு. இந்த எக் ரோல் மிஷினை பற்றி சொல்லுங்கள். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முட்டையில் ஆம்லேட் போடுவோம், ஆஃப் ஆயில் போடுவோம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்காக வந்து பார்த்தீங்கன்னா எக் ரோல். நம்ம ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குல்பி சாப்பிடும் இல்லையா, எக் குல்பி சாப்பிடும் இல்லையா, ஸோ அதே டைமு குல்பி ஐஸ்கிரீம் மாதிரி உங்களுக்கு நம்ம எக்கை வந்து போடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் 10 கொடுத்துருப்பாங்க. அட் அண்ட் டைமில் நீங்கள் 10 வேணால் 10 போட்டுக்கலாம். இல்லை சப்போஸ் எனக்கு 2 வேணும் 3 வேணும்னா அதுவும் போட்டுக்கலாம். பட் இதில் மெயின் என்னென்னா உங்களுக்கு இதில் கேஸ் இருக்குது, எலக்ட்ரிக்கல் இருக்குது, 2 டைப் அவைலபிள் இருக்குது. ரெண்டுத்துலையுமே இப்போ நீங்கள் 10 இருக்குது. 10ல் நான் இப்போ சப்போஸ் ஒரு 4 தான் போட போகிறேன், இல்லை 5 தான் போட போகிறேன்னா மற்ற எல்லாத்துலேயுமே வந்து வாட்டர் ஆட் பண்ணிடணும். ஸோ ப்ளைனாக வந்து இருக்கக்கூடாது எதுவுமே. ஏன்னா ஹீட்டர் இருக்குது இல்லையா, ஸோ கேஸ்னாலும் சரி நீங்கள் எலக்ட்ரிக்கல் எடுத்தாலும் சரி எல்லாத்துலேயுமே வந்து தண்ணி இருக்கணும். சப்போஸ் நான் 4 தான் போட போகிறேன்னா நீங்கள் 4 மட்டும் தண்ணி கீழே ஊற்றிட்டு போட்டுக்கலாம். அகைன் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி தண்ணி ரீஃபில் பண்ணிடுற மாதிரி இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இது கேஸ் டைப்பு இருக்குது அண்ட் எலக்ட்ரிக்கலோட எலக்ட்ரிக்கல் டைப்பு அவைலபிள் இருக்குது. கேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் டைப்பு நம்ம ரெகுலராக நான் வீஸில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதே சேம் கேஸ் டியூப்பு அண்ட் ரெகுலேட்டர் போட்டு இந்த டியூப் வந்து இதில் கனெக்ட் பண்ணிடணும். இது வந்து நம்ம நார்மலாக பர்னர் ஆன் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கேஸ் லைட் வச்சு ஆன் பண்ண தேவையில்ல. ஆட்டோ இக்னிஷன் டைப் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் உள்ளே புஷ் பண்ணிவிட்டு இப்படி ஆன் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக உள்ள பர்னர் ஆன் ஆகிடும். நீங்கள் லோ மீடியம் ஹை பண்ணி இதிலே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். திரும்ப ஆஃப் பண்ணால் ஆட்டோமேட்டிக் இதில் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோ இக்னிஷனை கொடுத்துருப்பாங்க. கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம், அந்த கேஸ் டியூப்லேயே யூஸ் பண்ணிக்கலாம், ரெகுலேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான அட்டாச்மெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் ப்ளஸ் ஆயில் ஆட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ் கொடுத்துருப்பாங்க. இது க்ளீன் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு ஸ்டிக் வந்து ஒரு கூட வந்து ஃப்ரீயாக ஒன்று வந்துடும். இந்த செட்டு கூட வந்துடும். உங்களுக்கு எப்படி ட்ரையல் யூஸ் பண்ணி பார்க்குறதுக்காக ஒரு கொடுத்துருவோம். ப்ளஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த திருப்புறதுக்காக கொடுத்துருப்பாங்க. இது வந்துடும். இது வந்து அந்த வேஸ்டேஜ் டஸ்ட் இருக்குனாக்கா எடுக்கிறதுக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே க்ளீனிங்க்கு ப்ளஸ் ஃபஸ்ட்டு ட்ரையல் போகிறதுக்கு ஒரு செட்டிங் வந்து நம்மளே கொடுத்துருவோம். இப்போ வந்து இதில் இப்போ கேஸ் பார்த்துலையே இதிலே வந்து எலக்ட்ரிக்கல் அவைலபிள் இருக்குது. எலக்ட்ரிக்கல் பார்ப்போம். இது வந்து எலக்ட்ரிக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே போர்ட் கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இதுலேயே உங்களுக்கு அதில் 10 இருக்கும். இதில் கேஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அவைலபிள் இருக்குது. பட் எலக்ட்ரிக்கும் கேஸுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னாக்கா, கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்னர் ஆன் பண்ணிங்க அப்படின்னாக்கா கம்பல்சரி எல்லாமே வந்து எரியும். ஸோ உங்களுக்கு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக செலவாகும். பட் எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெயின் கண்ட்ரோல் சுவிட்ச் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது ஆன் பண்ணினா உங்களுக்கு தனித்தனியாக எனக்கு ஒன்று தான் வேணும்னா அந்த ஒன்று மட்டும் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு எல்லாமே வேணும்னா அகைன் வந்து எல்லா பட்டனையும் யூஸ் பண்ணி நீங்கள் ஒரே டைம் பண்ணிக்கலாம். எனக்கு சப்போஸ் 2 தான் வேணும்னா நீங்கள் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு 2 மட்டும் ஆன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் வந்து பார்த்தோம்னா இது கூடவே காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருவோம். இப்போ இது சொல்லியிருந்தீங்க கரண்ட்டில் போகும் அப்படின்ட்டு. இதில் வந்து ஒரு எக் ரோல் ரெடி ஆக எவ்வளோ நேரம் ஆகும், அதே மாதிரி கேஸில் எவ்வளோ நேரம் ஆகும்? கேஸ்க்கு எக் ரோலுக்கு வித்தியாசம் இல்லை சார். மேக்ஸிமம் 3 to 4 மினிட்ஸ் தான் சார் ஒரு எக் ரோல் ரெடி பண்ணுறதுக்கு. அதே டைம் தான். எலக்ட்ரிக்கலுக்கு கேஸ்க்கும் ரெண்டுக்கும் ஒரே சேம் தான். ஏன்னா கேஸ் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா பர்னரும் இதில் தனித்தனியாக நீங்கள் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ கேஸ்னால் நம்மளுக்கு தெரியுது, ஒரு கேஸ் அடுப்பு எரிய நேரத்தில் எவ்வளோ கேஸ் வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் ஆகுமோ அவ்வளோ ஆகிடும். ஆனால் கரண்ட்டை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ யூஸ் ஆகும் கரண்ட்? இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1200 வாட்ஸ் தான் சார் வரும். ஸோ ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் யூஸ் பண்ணாலும் சரி, 1 யூனிட் 1.5 யூனிட் வரும் சார். அதுக்கு மேலே கன்சியூம் பண்ணாது. ஓகே, இப்போ நீங்கள் சொல்கிற பண்ணி மொத்தமும் நம்ம யூஸ் பண்ணால் ஒரு 1200 வாட்ஸ்னா, இப்போ பர்டிகுலராக ஒன்று மட்டும் யூஸ் பண்ணால் கம்மியாக தான் யூஸ் ஆகும். ஸோ நீங்கள் அப்படி என்னன்னா ஹீட்டர் டோட்டல் வந்து 1200 வாட்ஸ் போது நீங்கள் ஒன்று தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது ஸோ அதை விட கம்மியாக தான் எடுக்கும். ஓகே, அதே மாதிரி இது நம்ம யூஸ் பண்ணும்போது நீங்கள் கேஸில் பார்த்தோம் தனியாக கலெக்டர் மாதிரி இருந்தது, இது ஃபிக்ஸடாக இருக்குது. இது எப்படி மெயின்டைன்? இதுவும் நீங்கள் ரிமூவ் பண்ணுறா சார். ரிமூவ் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பாட்டமில் ஒரு போல்ட் கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ரிமூவ் பண்ணி தனியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஓகே, கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக இண்டிவிஜுவலாக எடுத்து க்ளீன் பண்ணிக்கிறோம். பட் எலக்ட்ரிக்கல் பொறுத்தவரை க்ளீனிங் பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டமில் வந்து ரிமூவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, இதை இன்செர்ட் பண்ணி அவ்வளோதான். இது எடுத்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும். ஜஸ்ட் நீங்கள் அப்படியே க்ளீன் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ தனித்தனியாக நீங்கள் இது மாதிரி தனியாக ரிமூவ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம். திரும்ப அகைன் வந்து பார்த்தோன்னா அதே சேம் தான் வச்சு ஜஸ்ட் வந்து இப்படி த்ரெட்னா போதும், லாக் ஆகிடும். அவ்வளோதான்.
இப்போ இந்த எக் ரோல் மிஷின்லேயே பார்த்தீங்கன்னா கேஸ் சொன்னீங்க, அது இல்லாமல் எலக்ட்ரிக் சொன்னீங்க. கேஸோட விலை எவ்வளோ வருது, எலக்ட்ரிக்கோட விலை எவ்வளோ? கேஸோட விலை பார்த்தீங்கன்னா 8500 வரும் சார். எலக்ட்ரிக்கோட விலை வந்து 7800 வரும் சார். ரெண்டுமே வித் ஜிஎஸ்டியோட? ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரா வரும் சார். ஓகே, ஜிஎஸ்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ஜிஎஸ்டி எக்ஸ்ட்ரா வரும் இது. ஓகே, அதே மாதிரி இதோட சர்வீஸ் வாரண்டி எல்லாம் எப்படி? இது கமர்ஷியல் பர்பஸ் சார். ஸோ உங்களுடைய ப்ரொடக்ஷனை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணலாம், கம்மி யூஸ் பண்ணலாம். ஸோ அதனால் வந்து நம்மளுக்கு வாரண்டி தரது கிடையாது. பட் சர்வீஸ் வந்து 6 மந்த் ஃப்ரீயாக பண்ணி தருவோம். எதனா ஸ்பேர், ஏன்னா யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதிக யூஸ் பண்ணும்போது ஸ்பேர் பார்ட்ஸ் பார்த்து வாய்ப்பு இருக்குது யூசேஜை பொறுத்து. ஸோ அப்படி ஏதாவது போச்சுன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி சர்வீஸ் 6 மந்த் ஃப்ரீ. ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.